கரூர் இஷ்யூக்கு அப்புறம் விஜய்க்கு எந்த மாதிரி ஒரு பேக்லாக் ஆகும் எதிர்பார்க்குறீங்க? பேக்லாக்லாம் ஒன்றும் விஜய்க்கு ப்ரோ, அது வந்து அரசியல் ப்ரோ. அது பிரச்சனைகள் வந்து நடக்க தான் செய்யும். இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆஸ் அ பொலிட்டீஷியனை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த அளவுக்குலாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. ஆனால் இது எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். பட் ஆனால் பாலிடிக்ஸில் வந்தாலும் ரெவல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இது விஜய் சரி ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை பற்றி அவர் என்ன ப்ரோ பண்ண முடியும்? ஒன்றும் ஹீமன் எல்லாத்துலேயும் போயிட்டு அவர் போய் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மேக்ஸிமம் என்னன்னா அவங்க ஒரு இடம் கேட்குறாங்க. ஆக்சுவலி அவர் முன்னாடியே வந்து ஒரு இடம் கேட்டிருக்காரு, அவங்க அலோகேட் பண்ணலை. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு. இப்போது அவங்க மேக்ஸிமம் என்னென்னா அவங்க டீம் வைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த இடத்துல மீட்டிங் போட போகிறோமோ அதுக்கு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி சர்வே பண்ணிட்டு தான் போய் மீட்டிங் போடுறாங்க. இவ்வளோ பீப்புள் வருவாங்க, இவ்வளோ பப்ளிக் இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டார். நெக்ஸ்ட் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து அந்த மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதனா அலோகேட் பண்ணி ப்ராப்பராக மீட்டிங் கண்டக்ட் பண்ண விட்டிங்கன்னா பரவாயில்ல. ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருமே அரசியல் தான் பண்ண வந்திருக்காங்க. இப்போ இவன் நீ பெரியாளா நான் பெரியாளா தாண்டி நீங்கள் வந்து அரசியலாக பார்த்துட்டு நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறது நல்லது. அதை வந்து பின்னாடி இந்த மாதிரி பண்ணுறதுனால யார் பாதிக்க போகிறாங்கன்னா பப்ளிக் தான். தேவையில்லாமல் அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாமே பப்ளிக் தான். இது டிஎம்கே ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எல்லாருக்குமே ஓப்பன் அவுட்டாக தெரியும். அதில் டிஎம்கே மட்டும் தான் நம்ம சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ் இன்றைக்கி ஆளுங்கட்சி டிஎம்கே தான் இருக்காங்க, இது டிஎம்கே மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருப்பான்னு கேட்டால் சொல்ல முடியாது. எந்த ஒரு புது கட்சி அரசியலுக்கு வந்தாலும் மீதி இருக்க எல்லா கட்சியும் அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. எந்த இஷ்யூ இருந்தாலும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்து மேலே எழுந்து வராங்கன்னா, இத்தனை வருஷம் நீயே நானும் சண்டை போட்டுக்கிட்டோம். புதுசாக ஒருத்தன் வந்தால் நீயே நானும் தான் கடைசி வரைக்கும் சண்டை போடணும். புதுசாக ஒருத்தன் வந்தால் நம்ம சண்டை போட முடியாது, அவன் வந்துடுவான், நம்ம 2 பேரும் வெளியே அனுப்பிடுவான். இதுதான் பாலிடிக்ஸ். இப்போ இந்த பிரச்சனை முடிச்சோன்னே விஜய் வேகமாக சென்னைக்கு வந்து தான் ஒரு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன ப்ரோ பண்ணுவோம்? இப்போ அவர் அங்கே இருந்தால் மட்டும் என்ன ஆகும்? இப்போ இவ்வளோ தூரம் அலிகேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து நீ வந்து போய் நின்றா கூட இப்போது அங்கே வந்து உண்மையாகவே வந்து என்ன நடந்துன்னு யாருக்குமே தெரியாது. இப்போது மோஸ்ட் ஆஃப் என்ன கான்வர்சேஷன்னா ஒரு 10 பேர் யாரோ தெரியாத பர்சன் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவர் அங்கே உடனடியாக போகிறதுக்கான கேப்பபிள் பர்சனாக இருந்தால் போகலாம். உங்களுக்கே புரியும், ஒரு ஆள் வந்து நின்றாருன்னா அங்கே எவ்வளோ கூட்டம் வந்து நிற்கணும். இப்போ நீங்கள் நான் சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 100 பேர் 1000 பேரும் அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நீங்கள் போய் பாருங்கன்னு அலோ பண்ணுவாங்களா? இல்லை திருப்பி இன்னொரு பிரச்சனை ஆகும். அவ்வளோ பேர் கூட்டத்தில் செருப்பு தூக்கி அடிக்கிறானுங்க. ஸோ அவ்வளோ தூரம் இஷ்யூ நடக்கும்போது இங்கே எதையும் தூக்கி அடிக்க மாட்டான்னு என்ன, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ அவர் போய் பார்க்குறது ஓகே, அதுக்கான டெக்கோரம் ஒன்று இருக்குல்ல. உடனே நான் போய் பார்த்துணும், உடனே நான் போய் பண்ணணுன்றது அது இப்போது கம்யூனிகேட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. வெளியில் வந்து நம்ம 1000 பேசலாம். இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யாருமே பேசாமல் இருப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யாரும் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளியில் என்ன கிரியேட் பண்ணுவாங்களோ அது ஆஸ் யூஷுவல் சோஷியல் மீடியா என்ன கிரியேட் பண்ணுறதோ அதை கிரியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன் விஜயகாந்த் சாருக்கு எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, நல்ல மனுஷன் தான், எவ்வளோ விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சார் இதே தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கி ஒருத்தர் சொல்லுங்கள், அவர் மேலே ஒரு அலிகேஷன் சொல்லுங்கள். யாருமே அவர் அலிகேஷன் சொல்ல மாட்டாங்க. கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து குடிச்சிட்டார் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அவர் அரசியலுக்கு வந்த காலத்தில் நல்லா தானே இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு மீட்டிங் போடும்போது நல்லா தானே இருந்தார். அவர் ஏதோ ஒரு பை ட்ராக் வந்து மாறும்போது இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி அது அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இன்றைக்கி விஜயகாந்த் நல்லவர் இன்றைக்கி சோஷியல் மீடியா இவ்வளோ தூரம் போச்சுது. அன்றைக்கி அதே விஜயகாந்தை தான் இதே சோஷியல் மீடியா தான் இது இந்த மனுஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் வடிவேல் சார் வச்சு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் ஒருத்தர் ஒரு இவ்வளோ பெரிய மனுஷன் இந்த மாதிரி இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசுகிறீங்க. அன்றைக்கி ட்ரோல் பண்ணும்போது எல்லாரும் கேட்க வேண்டியது, யாரும் கேட்கல. அவர் நல்ல மனுஷன்றதுனால அவர் என்ன பண்ணார், ஈவன் வடிவேல் சார் ட்ரோல் பண்ணும்போது கூட அதை பெருசாக எடுத்துக்கல. இத்தனைக்கும் ஒரு எதிர்கட்சியில் உட்காந்து ஒரு சிஎம்க்கு ஆப்போசிட்டாக நின்று பேசினவர். இப்போ ஒரு வடிவேல் வந்து பேசுகிறாருன்னா அவரால் எதுவும் பண்ண முடியாதா? இல்லை எதுவுமே பண்ண முடியாதா? அப்போ கூட அவர் என்ன சொன்னார், அவங்கள எதுவும் பண்ணாத, என்னை சார்ந்தவங்களும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் அந்த மாதிரி தான் கையாண்டார். அப்போ கூட இப்போ இவர் அதே நீங்கள் எடுத்துங்க கம்பாரிசமாக. இன்றைக்கி மீட்டிங் போட்டாங்க. இன்றைக்கி மீட்டிங்கில் என்ன நடந்தது? அப்போ அவர் அவ்வளோ தூரம் டேரெக்டாக ஒருத்தர் இழிவாக பேசுகிறாரு. அவர் தான் ஒருத்தர் வளர்த்தை விட்டுருக்காரு. அதே அவர் முறையாக தான் கையாண்டுருக்காரு. இவங்களும் அதே மாதிரி அரசியல் நோக்கத்தோடு ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து அரசியல் களத்தில் தான் காரணமே தவிர அதுக்குன்ட்டு போகிற இடத்துல மீட்டிங்கில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பப்ளிக்கில் போய் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இருக்கிறவங்களாம் சாவடிச்சிட்டு எல்லாரும் யாராக இருந்தாலும் அப்போ அவங்க மீட்டிங் போட்டால் மட்டும் போகாமல் இருக்க போகிறாங்க, போக தான் போகிறாங்க. வேறு ஆப்ஷன். ஒரே ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க விஜய் மேலே அவர் மேலே வைக்கிற அலிகேஷன் என்னென்னா, இவர் வந்து திரைத்துறையிலேருந்து வந்திருக்காரு. யார் இங்கே திரைத்துறையிலேருந்து வரல? எல்லாருமே திரைத்துறையில் தான் வந்திருக்காங்க. சீமான் திரைத்துறை இல்லையா? ஏன் அவர் உதயநிதி இருக்கார், அவர் திரைத்துறை இல்லையா? எல்லாருமே திரைத்துறையிலேருந்து தான் வந்திருக்காங்க. சார் எம்ஜிஆர் அவர் எங்கே? திரைத்துறை தானே. திரைத்துறையிலேருந்து வந்தவன் தானே இன்றைக்கி தமிழ்நாட்டை நிறைய பேர் ரூல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டே வைக்கக்கூடாது. என்னன்னா என்ன பண்ண போகிறாங்க, இல்லை பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளோ தான். உங்களால் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லை முடியலையா வரவங்களுக்கு வழி விடுங்க, அவ்வளோதான். வர ஜென்ரேஷன் வழி விட்டு போங்க.